மகர ராசிக்காரர்களுக்கு குருவானவர் 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி குருவானவர் இப்பொழுது வந்து உங்கள் ராசிக்கு எங்கே வர்றாரு 7. அப்போ என்ன ஆகும்? குரு பார்வையில் நீங்கள் வரீங்க, சமசப்தம பார்வையில். கண்டிப்பாக அதில் நான் ஒத்துக்கவே மாட்டேன். வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் யார் வரும்? மகரம். எனவே மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் கிடைச்சா தானே லாபம் கிடைக்கும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகர ராசி. காலாஸ்திரி போயிடுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு குருவானவர் 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி குருவானவர் இப்பொழுது வந்து உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். இது வந்து ரொம்ப விசேஷம். 7ஆம் இடத்துக்கு வரார் குருவானவர். எங்கே வராரு? 7. அப்போ என்ன ஆகும்? குரு பார்வையில் நீங்கள் வரீங்க, சமசப்தம பார்வையில். குரு பார்வையில் வரைச்ச 7.5 சனியும் விலகிடுச்சு, எல்லாமே நல்லது இருக்கும். ஆனால் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், ஒரு மாதிரி மன அழுத்தம், வயிறு கட்ட தான் மன அழுத்தம் வரும். இதெல்லாம் பார்த்துக்கணும். வண்டியில் வித்தை காட்டக்கூடாது. கண்டிப்பாக அதில் நான் ஒத்துக்கவே மாட்டேன். வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் யார் வரும்? மகரம். நிறைய சொத்து சேர்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். தைரியம் ஏற்படும், நல்லது நடக்கும். நிறைய கல்யாணம் நடக்கக்கூடிய ராசியில் பார்த்திங்கன்னா, எந்த வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் அதிகமாக நடக்கக்கூடிய ராசியில் மகரம் வரும், விருச்சகம் வரும், மீன ராசிக்காரங்க வருவாங்க, கடகராசிக்காரங்கள் வருவார்கள், மிதுன ராசிக்காரர்கள். இது போலெல்லாம் அதில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய சுபகாரியம் நடக்கும், நிறைய நல்லது நடக்கும், ஆடை ஆபரணங்கள் நடக்கும். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த வைரம் மற்றதெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அற்புதமாக நடக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் அற்புதங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியம் ஏற்படுவது தான் பெரிய செல்வாக்காக காணப்படும். எனவே மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் கிடைச்சா தானே லாபம் கிடைக்கும். ஸோ தொழிலில் நிறைய நல்லது நடக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆப்போசிட் செக்ஸால் நிறைய குழப்பங்கள் வரக்கூடிய ராசியில் மகரம் வரும். ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரன். குரு மிதுனத்தில் இருந்த குரு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வாட்டி அதிச்சாரம், வக்கரம், இதெல்லாம் அப்புறமா. இதெல்லாம் வந்து பேசி போர் அடிச்சுக்கின்னு அதெல்லாம் ஜோதிட கிளாஸில் பேசிக்கிறது. குரு என்றால் 1 வருஷம் ஒரு இடத்துக்கு. மிதுனத்தில் இருந்த குரு கடகத்துக்கு போகிறார். அடுத்த கடகத்துக்கு வரக்கூடிய குரு 12 வருஷத்துக்கு ஆகும். கடகம் என்பது சந்திரனுடைய ஆட்சி பெற்ற ஒரு இடம். கடகத்துக்கு அதிபதி யார்? சந்திரன். அந்த சந்திரனுக்கு அதிபதி இடத்தில் குரு வருவது என்னவென்றால் உச்சம். குரு வந்து ஒரு இடத்துல வந்து நட்பு வீடு மாதிரி, ஒரு உச்சம் என்பது தன்னுடைய சொந்த வீடு மாதிரி. அந்த இடத்துக்கு குரு வருகிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போர் மேகங்கள், உலகத்தில் பல பாதிப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ குரு வர்றதுனால நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். கடகத்தில் வரக்கூடிய குருவுக்கு வந்து ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம். ஸ்தான பலம் அவ்வளோ சிறப்பானது இல்லை என்பது தான் ஜோதிட சாஸ்திரம். அதில் குரு பார்வை என்பது ரொம்ப விசேஷம். 1, 5, 9 சாரி குருவுக்கு வந்து பார்வை என்பது ரொம்ப விசேஷம் ஸ்தான பலத்தை விட. ஸ்தானம் என்பது 1ஆம் இடம். பார்வை என்பது 5, 7, 9. அதில் 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். அந்த 5ஆம் பார்வையாக குரு பார்க்கக்கூடியது வந்து இந்த வாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடகத்திலிருந்து குருவுக்கு 5ஆம் பார்வை யார்? விருச்சகம். விசேஷ பார்வை. விருச்சக ராசியை பார்க்குறார்.
அதனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலகட்டம், ரொம்ப நாளுக்கு பிறகு வருது, கரெக்டாக யூஸ் பண்ணிக்க. அடுத்தது மகர ராசியை பார்க்குறார் குரு. மகரத்துக்கு 7.5 சனியும் விலகி விட்டது, குரு பார்வைக்குள்ளாக வருகிறார். அடுத்தது இன்னொரு சிறப்பான விசேஷமான பார்வை யாரை பார்க்குறார் என்றால் மீனமான தன்னுடைய சொந்த ராசியை பார்க்குறார். குருவுக்கு 2 ராசிகள் உண்டு. தனுசு குருவுடைய அதிபதி, மீனமும் குரு தான் அதிபதி. குருவுக்கு 2 வீடுகள். சந்திரனுக்கு ஒரு வீடு கடகராசி, சூரியனுக்கு ஒரு வீடு அது சிம்ம ராசி. மற்ற எல்லா கிரகத்துக்கும் 2 வீடுகள். அதில் குருவுக்கு 2 வீடு தனுசும் மீனமும். கடகத்தில் இருந்த குரு விசேஷ பார்வையாக 9ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறார்? மீனத்தை. வேற என்ன வேணும் இதோட? அந்த மீனத்தில் யார் இருக்கா? சனி. சனி இருக்கிறதுனால, குரு பார்க்கறதுனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க கணக்கு, இந்த உலகத்தில் இனி நல்லதாயிடும், சுபிச்சமாயிடும், அது நல்லதாயிடும், இது நல்லதாயிடும். சனி நியாயவான் எங்கே உட்காந்துருக்கிறான்? மீனமான குரு வீட்டில் உட்காந்துருக்கிறார். அந்த குரு சனிக்கு வலிமையை யார் கொடுக்க போகிறார்? இனி குரு கொடுப்பார். அப்போ உலகத்தை என்ன போடுவார்? புரட்டி போட்டுருவார். ஸோ உலகத்தில் நோட் பண்ணிக்கங்க, நிறைய இன்னும் விஷயங்கள், வெறும் பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் அதிகரிக்கும். தலைவர்கள் தப்பு மேலே தப்பு போடுவார்கள். மக்களுக்கு வரி மேல் வரி தான் வரும். கொள்ளையடிப்பவர்கள் பெரிதாக கொள்ளையடிப்பார்கள். தலைவர்கள் தப்பு பண்ணுவதால் மக்களுக்கு பெரும் கஷ்டங்கள், சங்கடங்கள். மழை பெய்யாத ஊரில் மழை பெய்யும், வெயில் வராத ஊரில் வெயில் வரும். குளிரே பார்க்காத ஊரில் குளிர் பார்ப்பார்கள். குளிர் பார்த்த ஊர்களெல்லாம் குளிரிலே உறைபனியாக மாறிடும். உறைபனி பார்த்தவர்கள் எல்லாம் அண்டார்டிகா போல் நடுங்க வைக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். வெயிலின் தாக்கம் கடுமையாக தாக்கமாக இருக்கும். குளிரின் தாக்கம், வெயிலின் தாக்கம். சொன்னோம் சித்திரை மாதத்தில் பனிக்கட்டி ஆணைக்கட்டி மழை பெய்யும் என்று. பெங்களூர் தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் மழை பெய்து எவ்வளோ. ஆணைக்கட்டி மலை என்றால் என்ன? ஐஸ் மலை, பனிக்கட்டி மலை. அடித்ததா? பஞ்சாங்கங்கள் பொய்ப்பதில்லை, ஜோதிடர்கள் பொய்க்கலாம். செல்வி மேலே வேணுமா தப்பு இருக்கலாம், பஞ்சாங்கத்தின் தப்பு இருக்காது. ஆலங்கட்டி மலை. ஆலங்கட்டி என்றால் என்ன? பனிக்கட்டி, பொத்து பொத்து என்று விழக்கூடியது. தலையில் விழுந்தால் கதை கந்தல், அவ்வளோ ஸ்பீடில் வரும். சேதாரங்கள் பெரிதாக இருக்கும். இயற்கையுடைய கோர தாண்டவத்தில் அதுவும் உண்டு. அதே போல் நிறைய பாதிப்புகள், நிறைய பிரச்சனைகள், நினைத்து பார்க்காத விஷயங்கள் எல்லாம் இந்த கடகத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும். திருமணமாகாதவர்கள் 12 ராசியிலும் உச்சம் பெற்ற குருவால் நல்லது நடக்கும். நல்லதே நடக்கவில்லை, 12 வருஷமாக என் குடும்பத்தில் நல்லது நடக்கவில்லை, கஷ்டங்கள் நடந்தது, வீடு இல்லை, வாசல் இல்லை, எந்த ராசியாக இருக்கட்டும், நல்லது நிறைய நடக்கும். நிறைய நல்லது. அவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய அளவுக்கு அரசியல், தொழிலதிபர்கள், பெரும் செல்வந்தர்கள், எதிர்பார்க்காதவர்கள், மகான்கள், பீடாதிபதிகள், கவனத்தின் பதவிக்காக போட்டிகள் நடக்கும். பெரும் போட்டிகள் நடக்கும். எல்லா இடத்துலையும் தொந்தரவுகள் வரும், பாதிப்புகள் அதிகமாகும், எல்லாம் வரும், பிரச்சனைகள் வரும். 60 வருடம், 40 வருடம், 30 வருடம் என்று பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும். சில நாட்களில் இராணுவ புரட்சிகள் ஏற்படும். தீவிரவாதத்தினுடைய உக்கரம் அதிகரிக்கும். போர்கள் வேற வேற ரூபத்தில், போரெல்லாம் முடியாது, வேற வேற ரூபத்தில் அடிப்பார்கள். மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், மோதல்கள், உலகத்தில் வேலைவாய்ப்புகள், பெரும் பாதிப்புகள் ஏற்படும்.
வரியும் போடுவார்கள், வேலையும் இல்லாதாயிடும். புதுவிதமான நோய்கள் வரும். மருத்துவத்தில் புரட்சிகள் கண்டிப்பாக வரும். சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். குமுதத்தில் தெரியாதவர்கள் கிடையாது. எவ்வளோ நோய்கள் சொல்லியிருக்கோம். எல்லா நோய்களுக்கும் மருந்து வந்துருக்குதா? அந்த மெஷின் சொல்கிறோம், ஸ்கேன் மெஷின்லாம், அந்த மிஷின் இந்த மிஷின்லாம், இந்த பயப்படுற மாதிரி உள்ளுக்குள்ளே குகையில் போகிற மாதிரி அதெல்லாம் மாறும். எளிமைப்படுத்தப்படும் மருத்துவம், வெற்றிகளுடைய பிரகாசம் அதிகரிக்கும். பெரும் பெரும் கொடும் நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் கண்டுபிடிப்பார்கள். புதிதாக கொடும் நோய்கள் உருவாகும். ஆனாலும் அதற்கு உண்டான மருந்துகள் வரும். தொற்று நோய் உபத்திரங்கள் வரும். புரட்சிகள், விவசாய புரட்சிகள், கால்நடை புரட்சிகள், பால் புரட்சிகள் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். அரசியலில் நிறைய கட்சிகள் சிதறந்து சின்னாபின்னமாகும். குடும்ப சண்டை வரும். பெரும் ஆண்ட கட்சிகள், எதிர்கட்சிகள் என்ன செய்கிறதுனே தெரியாது. வலிமை மிக்கவர்கள் எல்லாத்திலையும் அரவணைப்பார்கள். எந்த இடமும் தெரியாது. எதிரியாக இருந்த கட்சிகள், பகை கட்சிகள் எல்லாம் ஜாயின் ஆகிடும். உறவோடு இருந்த கட்சியெல்லாம் பகையாயிடுமா. இன்னும் நிறைய சினிமா பிரபலங்கள் இந்தியா முழுவதும் அரசியலுக்கு வருவார்கள். ஸ்போர்ட்ஸ்மேன்கள் அரசியலுக்கு வருவார்கள். பெரிய பணக்காரர்கள், பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் அரசியலில் குதிப்பார்கள். இளைஞர்கள், சின்ன இளம் வயது பெண்கள், தாய்க்குளங்கள், சோஷியல் ஆக்டிவிட்டியில் இருப்பவர்கள், பத்மஸ்ரீ விருதுகள் எடுத்தவர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் என்ற பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள், நீதித்துறையில் இருப்பவர்கள், டிஜிபிகள், மிலிட்ரிகளில் இருந்தவர்கள், மேஜர் ஜெனரலாக நாட்டையே நிர்வகித்தவர்கள், பெரும் நாட்டினுடைய போர்த்தளங்களை நிர்வகித்தவர்கள் எல்லாம் அரசியல் குதிப்பார்கள். அரசியல் இப்பொழுது எல்லோருக்கும் பன்முகமாக ஒரு முகமாக மாறுமா. ஏன்னா கடகத்தில் குரு. வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடும். தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டே போகும். எல்லாம் குறையும். முதல்ல குரு வர்றதுக்கு முன்னாடி குறையும். நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.